தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஆண்டுதோறும் தனது பிறந்தநாளை கொண்டாடி வருகிறார். அதன்படி பிறந்தநாள் கொண்டாடிய முதலமைச்சர் ரங்கசாமிக்கு அவரது ஆதரவாளர்கள் மாநிலம் முழுவதும் பல்வேறு கட் அவுட், பேனர்கள் மற்றும் அலங்கார வளைவுகள் அமைத்து மாநிலம் முழுவதும் நலத்திட்ட உதவிகள், அன்னதானம் மற்றும் கோவில்களில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தினர். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து பூங்கொத்து கொடுத்தும் சால்வை அணிவித்தும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதேபோன்று புதுச்சேரியில் உள்ள பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் என அனைத்து தரப்பினரும் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதற்கு முன்னதாக மணக்குள விநாயகர் கோவிலில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமையில் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கத்தேர் இழுத்து வழிபட்டனர். முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்தநாளை முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள், அரசியல் தலைவர்கள், சமூக ஆர்வலர்கள் என பல தரப்பினரும் முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமையில் மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் NSG ஜெயபால், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் AKD ஆறுமுகம், KSP ரமேஷ், பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, லட்சுமிகாந்தன், முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, வன்னியர் பாதுகாப்பு பேரியக்க தலைவர் செந்தில், NR காங்கிரஸ் பிரமுகர் ஜவஹர், தொழிற்சங்க பிரிவு, மணக்குள விநாயகர் என்ஜினியரிங் கல்லூரி மேலாண் இயக்குனர் நாராயணசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு தங்கத்தேர் எடுத்து சிறப்பு வழிபாடு செய்தனர். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாள் அவரது தொண்டர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. பிறந்த நாளை முன்னிட்டு பாரத பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஆகியோர் தொலைபேசி மூலம் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் அமைச்சர் நமச்சிவாயம் குடும்பத்துடன் நேரில் சென்று பூங்கொத்து கொடுத்தும் சால்வை அணிவித்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதேபோன்று சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசுத்துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், தொண்டர்கள் என அவரை நேரில் சந்தித்து தங்களது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து முன்னாள் கவுன்சிலர்களின் கூட்டமைப்பின் தலைவரும் NR காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் அனிபால் நேரு நேரில் சென்று சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். நிகழ்ச்சியின் போது NR காங்கிரஸ் பிரமுகர்கள் மற்றும் ஒரு பொதுமக்கள் உடனிருந்தனர். ஊசுடு தொகுதி குடப்பாக்கம் கிராமத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் பிறந்தநாள் விழா கேக் வெட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் நேரு, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் வட்டார காங்கிரஸ் தலைவர் சங்கர் பாபு, பார்த்தசாரதி, நடராஜன், ராமு, தண்டபாணி, ஆறுமுகம், ஏழுமலை, காத்தமுத்து, முருகசாமி, பழனி, பாபு, குமார், அசோக், தனசேகர், பரசுராமன், வேலு, பாசு உட்பட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ராஜா, சரவணன், கோபு, KPS பாலு, நண்பர்கள் சதீஷ், நாராயணன், சிவா, செல்வா, சத்யநாத் ஆகியோர் செய்திருந்தனர்.
புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாள் விழா ஆண்டுதோறும் மாநிலம் முழுவதும் அவரது ஆதரவாளர்களால் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் உப்பளம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் டாக்டர் பாஸ்கர் ஏற்பாட்டில் அவரது தலைமையில் அண்ணா சிலை அருகில் கொண்டாடப்பட்டது. விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பிறந்த குழந்தைகள் 5 பேருக்கு தங்க மோதிரம் வழங்கி ஆசி வழங்கினார். மேலும் பெண்கள் மற்றும் ஆடவருக்கு இலவச வேட்டி சேலை வழங்கினார். நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, மாநில செயலாளர் NSJ ஜெயபால், வசந்தன்கோ மேலாளர் செல்வம், ரித்திகா தங்கநகை மாளிகை உரிமையாளர் கிருஷ்ணன், ஓம்சக்தி ரமேஷ், முரளிதரன், மணிகண்டன், காளியப்பன், ஸ்டாலின், லூர்து, பாலு, தினேஷ், ஆதித்யா, ஹரிஷ், மகளிர் அணி வெண்மதி, நித்யா, கயல்விழி, அமுதா மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் முழுவதும் ரங்கசாமியின் 75வது பிறந்தநாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் அரியாங்குப்பம் தொகுதியை சேர்ந்த பெண்களுக்கு புடவைகள், முதியோருக்கு மிதிவண்டி மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நடைபெற்றது. இதில் அமைச்சர் லட்சுமி நாராயணன், என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் NSJ ஜெயபால் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியின் பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் அவரது பிறந்தநாளையொட்டி முன்னாள் சபாநாயகர் சிவக்குழுந்து தலைமையில் பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. முன்னதாக லாஸ்பேட்டையில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் அலுவலகத்திலிருந்து மேலதாளங்கள் முழங்க என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் ஆட்டோ மற்றும் இருசக்கர வாகனங்களில் லாஸ்பேட்டை குமரன் நகரில் இருந்து சிவாஜி சிலை வழியாக ECR சாலை வந்து முருகா தியேட்டர் வழியாக கோரிமேட்டில் உள்ள முதல்வர் ரங்கசாமி இல்லத்தில் அவரை சந்தித்து பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சபாநாயகர் சிவக்குழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் ரமேஷ்குமார் மற்றும் லாஸ்பேட்டை தொகுதியை சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி மாநிலம் முழுவதும் என்ஆர் காங்கிரஸ் தொண்டர்களால் கொண்டாடப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் திருப்பட்டினம் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தொகுதி பொதுச் செயலாளர் விஜயகுமார் ஏற்பாட்டில் திருப்பட்டினம் விநாயகர் கோவிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சுமார் 1500க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு புடவையும் 300க்கும் மேற்பட்ட ஆண்களுக்கு வேட்டி சட்டையும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. மாவட்ட தலைவர் ஆனந்தன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திருப்பட்டினம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை ECRல் உள்ள புதுவை பப்ளிக் பள்ளியில் காமராஜர் பிறந்த நாள், கலாம் நினைவு நாள் விழா நடைபெற்றது. விழாவிற்கு ஓய்வு பெற்ற சுங்கத்துறை ஆய்வாளர் இயக்கத்தின் நிறுவனர் NS கலைவரதன் தலைமையேற்று உரையாற்றினார். விழாவில் புதுவை அரசின் தமிழ் மாமணி சீனு வேணுகோபால், முன்னாள் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலியபெருமாள், திருவாதிரை நாட்டியாலய நிறுவனர் திரிபுர சுந்தரி ஆகியோர் உரையாற்றினர். புதுவை பப்ளிக் பள்ளியின் பொறுப்பாளர் சங்கீதா, இயக்கத்தின் செயலாளர் கலைவாணி மற்றும் கலைமாமணி நமச்சிவாயம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர்.
கவிஞர் திவ்யா ராமன், வேல்விழி ஆகியோர் தொகுப்புரையாற்றினர். ரத்தின விநாயகம் வரவேற்புரை வழங்கினார். முன்னதாக மாணவர் கண்கள் காமராசர் கலாம் எனும் தலைப்பில் கட்டுரை கவியரங்கம் நடைபெற்றது. பேராசிரியர் புதுவை கிருஷ்ணா, உதவி பேராசிரியர் கயல்விழி முன்னிலையில் செயலாளர் வெற்றிவேலன், பத்மநாபன், கலைவாணி, சதீஷ் ஆகியோர் நெறியாள்கை செய்தனர். இந்நிகழ்ச்சியில் கவிஞர்கள் மற்றும் பண்டிட் துரைசாமி அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள், புதுவை பப்ளிக் உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் கட்டுரை கவிதைகளை வாசித்தனர். அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. நிறைவாக கவிஞர் புவனா நன்றி உரை கூறினார். புதுச்சேரி ரெயின்போ நகர் புனித ஜான் மேரி வியானி ஆலயத்தின் ஆண்டு விழா ஜூலை 27ஆம் தேதி அருட்தந்தை ரொசாரியோ பேராலய பங்கு தந்தையும் வட்டார முதன்மை குருவால் புனிதரை தாங்கிய கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனை அடுத்து தினமும் கூட்டு திருப்பலி நடைபெற்றது. தொடர்ந்து திருத்தேர் பவனியும் நவநாள் திருப்பலியும் நடைபெற்றது. தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வான சிறிய தேர்பவனி நடைபெற்றது. இதற்கு முன் திருப்பலி நிறைவேற்றப்பட்டு தேர்பவனி சென்றது. தேர்பவனியானது நகர் முழுவதும் பல்வேறு வீதிகளில் உலா வந்து மீண்டும் தேவாலயத்தை அடைந்தது. இதில் சமூக சேவகர் எட்வர்ட் சார்லஸ் சேவியர் மற்றும் கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். தொடர்ந்து நடைபெற்ற பெருவிழா திருப்பலியில் அருட்தந்தை குழந்தைசாமி கலந்து கொண்டு திருப்பலி நிறைவேற்றினார். இதில் கிறிஸ்துவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். குறிப்பாக இந்த உலகத்தில் வாழும் வரை நீ வேலை செய்தும் போராடியும் தான் வாழ வேண்டும் என்னும் வாக்கு உன் உள்ளத்தில் என்றும் எதிரொலிப்பதாக. நான் என்னுடைய மீட்பை பெற உதவி செய்வது என் உடனே எல்லாம் நான் வாழி வழங்கினாலும் என் உடனேயே முதல்வர் ரங்கசாமி பிறந்தநாளையொட்டி புதுச்சேரியில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. அரசு கொறடா ஆறுமுகம் ஏற்பாட்டில் நடந்த நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு தையல் மிஷின், மகளிர் உரிமை தொகை, தள்ளுவண்டி உள்ளிட்ட உபகரணங்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர், ரமேஷ், லட்சுமிகாந்தன் உட்பட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நான் எடுக்கிறேன், என் கேமரால இருக்குது கேட்கறான். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்தநாள் விழா புதுச்சேரி முழுவதும் அவரது ஆதரவாளர்கள் மற்றும் கட்சி பிரமுகர்கள் ஏற்பாட்டில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி தருமாபுரி பகுதியில் வேதபுரி கட்டிடம் மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள் கூட்டமைப்பு சங்கம் மற்றும் NRDUC தொழிற்சங்கம் சார்பில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு NRDUC மாநில தலைவர் சதா குமணன், NRDUC மாநில செயலாளர் ராமமூர்த்தி ஆகியோர் தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு இலவச புடவை மற்றும் அன்னதானம் வழங்கினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் மூர்த்தி நகர் ஐயனார், எத்திராஜலு, வெங்கடேசன், அருணாச்சலம், அம்பிகாபதி, முரளி, தனசேகர், சரவணன், ஜனார்த்தனன், தயாளன், நாகலிங்கம், ஹரிதாஸ், ஜெயபால், ஐயப்பன் உட்பட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருவள்ளுவர் மற்றும் திருவள்ளலார் இயலிசை நாடகம் தமிழ் வளர்க்கும் பேரமைப்பு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்தநாளை ஒட்டி திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி, சான்றிதழ் வழங்கும் விழா, பட்டிமன்றம் ஆகியவை முல்லை நகரில் உள்ள அரசு ஊழியர் சம்மேளனத்தில் நடைபெற்றது. விழாவில் முன்னாள் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலியபெருமாள் தலைமை தாங்கினார். கௌரவ தலைவர் சண்முகசுந்தரம், கலைமாமணி கோ பாரதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகளின் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுத் தொகையை அமைப்பு தலைவி அருள்பூசணி, செயலாளர் ஏழுமலை, பொருளாளர் காமாட்சி ஆகியோர் வழங்கினர். மேலும் நிகழ்ச்சியில் சுசிலா நாராயணசாமி மற்றும் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர்.
இந்தியாவின் தைவான் தூதரகத்தின் பொது இயக்குநர் ஸ்டீஃபன், உதவியாளர்கள் சாய் மெங்ஷூன் மற்றும் சாவோ சாங் லஞ்ச் ஆகியோருடன் இணைந்து ஆரோவிலில் முக்கியமான சுற்றுப்பயணத்தில் பங்கேற்றார். இந்த வருகையின் நோக்கம் கல்வி, தொழில்நுட்பம் மற்றும் நிலையான வளர்ச்சித் துறைகளில் இடையே உள்ள ஒத்துழைப்பு வாய்ப்புகளை ஆராய்வதாகும். பயணத்தின் தொடக்கத்தில் அவர்கள் மாத்ரி மந்திரில் தியானத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆன்மீக அனுபவம் குறித்து ஸ்டீஃபன் கூறுகையில், இன்று மாத்ரி மந்திரில் அனுபவித்த தியானம் மிக தீவிரமானது. இந்திய பிரதமர் மோடியின் யோகா மற்றும் தியானத்திற்கு அளிக்கும் முக்கியத்துவம் முற்றிலும் பொருந்தக்கூடியது. இது நவீன வாழ்க்கையில் சாந்தியும் நலனும் வழங்குகிறது என குறிப்பிட்டார். அதன் பின் ஸ்ரீ அரவிந்த ஒருங்கிணைத்த கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தை சந்தித்து இவ்வுலகில் தனித்துவம் வாய்ந்த கல்வி முறைகள் குறித்து விரிவாக விவாதித்தனர். இதில் டாக்டர் சஞ்சீவ் ரங்கநாதன் மற்றும் லிஜூன் ஆகியோர் பங்கேற்றனர். ஆரோவிலின் ஒருங்கிணைந்த கல்வி அணுகுமுறை உலகளாவிய மாற்றத்திற்கு முன்னோடியாக இருக்கக்கூடியது என பாராட்டினார். தொழில்நுட்ப கலந்துரையாடலில் தைவானின் சிப் உற்பத்தி துறையின் நுணுக்கம் மற்றும் ஆரோவிலின் ஸ்டெம் லேண்ட் பிரிவின் மேம்பட்ட தொழில்நுட்ப பணி தொடர்பாக கூர்ந்து ஆராயப்பட்டது. இரு பக்கங்களின் திறன்கள் ஒன்றிணையும் போது உலகளாவிய நவீன முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் என டாக்டர் சஞ்சீவ் கூறினார். ஆரோவில் அறக்கட்டளை செயலாளர் டாக்டர் ஜெயந்தி ரவி தலைமையை தாய்வான் குழு உயர்ந்த பாராட்டுக்களை தெரிவித்தது. அவரது தொலைநோக்கு பார்வையும் டயர்லெஸ் முயற்சிகளும் ஆரோவிலுக்கு ஒரு சர்வதேச மதிப்பை பெற்று தந்துள்ளன என ஸ்டீஃபன் கூறினார். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நல மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் மணவெளி தொகுதி TN பாளையம் பகுதியைச் சேர்ந்த 236 பயனாளிகளுக்கு இலவச மனைப்பட்டாவை ஜூலை 29 முதல்வர் ரங்கசாமி மற்றும் தொகுதி சபாநாயகர் செல்வம் வழங்கினர். அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இலவச மனைப்பட்டா பெற்ற பயனாளிகள் சபாநாயகர் செல்வம் அவர்களை தவளக்குப்பத்தில் உள்ள அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி நன்றி தெரிவித்தனர். ஆடிப்பெருக்கை முன்னிட்டு பாகூர் மூலநாதர் ஆலயத்தில் மகளிர் ஆணைய தலைவி நாகஜோதி ஏற்பாட்டில் சிறப்பு அபிஷேகம், ஆராதனைகள் செய்து சுமங்கலி பெண்களுக்கு புது மஞ்சள் கயிறு, மஞ்சள் குங்குமம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் தியாகராஜன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம், பொதுமக்களுக்கு மங்கள பொருட்கள் அடங்கிய தாம்பூலப்பை வழங்கி அன்னதானம் வழங்கினார். முன்னதாக ஆலயத்தில் அவருக்கு பொன்னாடை அணிவித்து மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் பாகூர் தொகுதி NR காங்கிரஸ் தலைவர் ராமு நாயக்கர், கோவிந்தராஜன், கலா, கபாலி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை மகளிர் ஆணைய தலைவி நாகஜோதி குடும்பத்தினர் மற்றும் நிர்வாக அதிகாரி சிவகுமார், ஆலய அர்ச்சகர்கள் சங்கர், பாபு ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் 75வது பிறந்தநாள் விழா புதுச்சேரி மாநிலம் முழுவதும் NR காங்கிரஸ் தொண்டர்களால் கொண்டாடப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்ட NR காங்கிரஸ் சார்பில் அமைச்சர் திருமுருகன் தலைமையில் ஏழை மாரியம்மன் கோவிலில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி நீடூழி வாழ சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காரைக்காலில் 15 ஆண்டுகளாக நியாய விலைக் கடையில் பணிபுரியும் தினக்கூலி தொழிலாளர்கள் 63 பேருக்கு வழங்கப்பட்டு வந்த ரூபாய் 4000 மாத ஊதியத்தை 12,000ஆக உயர்த்தி வழங்கப்பட்டதற்கான ஆணைகளை அமைச்சர் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் ஆனந்தன், பொதுச் செயலாளர் சிவகுமார் உள்ளிட்ட NR காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர்.
பாகூர் கொம்யூன் காட்டுக்குப்பம் பகுதியில் முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு என்ஆர் காங்கிரஸ் மாநில பொதுக்குழு உறுப்பினர் அபி லட்சுமணன் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் என்ஆர் காங்கிரஸ் மாநில செயலாளர் NSJ ஜெயபால், தொகுதி தலைவர் ராமு, தெற்கு மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் ராஜாராம், தலைமை பேச்சாளர் ரஜினி ராஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு கேக் வெட்டி சுமார் 500 நபர்களுக்கு உணவுகளும், 200 பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்களும், 200 நபர்களுக்கு தென்னங்கன்றுகளும் வழங்கப்பட்டன. முன்னதாக மாநில செயற்குழு உறுப்பினர் அபி லட்சுமணன் மாநில செயலாளர் ஜெயபாலுக்கு சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். மேலும் இந்நிகழ்ச்சியில் கோவிந்தன், கலியபெருமாள், நடேசன், உமாபதி, ரவி, சேகர், பழனி, இளங்கோ உட்பட என்ஆர் காங்கிரஸ் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை என்ஆர் காங்கிரஸ் மாநில பொதுக்குழு உறுப்பினர் பாகூர் தொகுதியை சேர்ந்த காட்டுக்குப்பம் அபி லட்சுமணன் செய்திருந்தார். நீங்க எல்லாம் வண்டியில பசங்க தனி வாங்கி வரலாம், ஃப்ரீயா கொஞ்சம் விட்டுருங்களா. புதுச்சேரி வில்லியனூர் கொம்யூன் சேந்தனத்தம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ எல்லை காளியம்மன் கோவிலில் ஊரணி பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் கலந்து கொண்டு ஆலய வளாகத்தின் அருகே பொங்கல் வைத்து சுவாமிக்கு படையலிட்டனர். தொடர்ந்து பம்பை வாத்தியம் முழங்க சுவாமிக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. ஊரணி பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு சுவாமிக்கு அபிஷேக அலங்காரங்கள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் கோவில் நிர்வாகிகள் ராமலிங்கம், முருகையன், ஆறுமுகம், சரவணன், அண்ணாமலை, தேவநாதன் மற்றும் சேந்தனத்தம் ஒரு பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து பொங்கல் வைத்து சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி பிறந்த நாளை முன்னிட்டு புதுவை மாநிலம் முழுவதும் அவரது ஆதரவாளர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. மேலும் முதல்வர் ரங்கசாமிக்கு கவர்னர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள், பொதுமக்கள் நேரில் சென்று வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அதன் ஒரு பகுதியாக உப்பளம் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் கதர் வாரிய முன்னாள் தலைவருமான மனோகரன் முதல்வர் ரங்கசாமி இல்லத்திற்கு நேரில் சென்று சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். ராமநாதபுரம் காங்கிரஸ் PK சகோதரர்கள் மற்றும் ஹரிதாஸ் சகோதரர்கள் சார்பாக ஊசுடு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் 500 வீடுகளுக்கும் போர்வை, அரசு பள்ளியில் படிக்கும் 90 மாணவர்களுக்கு புத்தகப்பை மற்றும் 1000 நபர்களுக்கு அன்னதானம் அளிக்கப்பட்டது. இவ்விழாவினை திமுக பிரமுகர் ஹரிதாஸ் தலைமையில் திமுக மற்றும் காங்கிரஸ் பிரமுகர்கள் வீரபத்திரன், செல்வம், சக்கரபாணி, சீதாராமன், தர்ஷனா, நாராயணமூர்த்தி, ராமு, சங்கர், ஏழுமலை விஸ்வநாதன், இளைஞர் காங்கிரஸ் கார்த்திகேயன், குணசேகர், சக்கரபாணி, குணா, புகழ், பாபு, பாலமுருகன், ஜெயக்குமார், சரண்ராஜ், ராஜகுரு, செல்வகுமார், தினேஷ் மற்றும் விழா குழுவினர் ஏற்பாடு செய்திருந்தனர். இவ்விழாவில் பெரியவர்கள், பெண்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் புதுச்சேரி முழுவதும் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட தலைவர் ராஜகோபால், பொதுச் செயலாளர் ராகவேந்தர் தலைமையில் காலாப்பட்டு என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட தொகுதி செயலாளர் வள்ளி மீன்கடை மீனவன் என்கின்ற பிரபாகர், லாஸ்பேட்டை கிருஷ்ணாநகர் அருகே உள்ள வள்ளி மீன்கடை மீனவன் கடை அருகே பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இதில் பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று சென்றனர். இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்றனர்.
காரைக்கால் நிரவி திருப்பட்டினம் தொகுதியில் காரைக்கால் பாஜக மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் பிறந்தநாள் விழா திருப்பட்டினம் பாஜக கட்சி அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது. இதில் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் கணபதி தலைமை வகித்தார். மீனாட்சி சுந்தரம் பிறந்தநாளில் இளைஞர் அணி சார்பில் மகேந்திரன் தலைமையில் இரத்த தானம் வழங்கப்பட்டது. நிரவியில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் 24 மணி நேரமும் இலவச குடிநீர் சேவை துவங்கப்பட்டது. இந்த விழாவில் மாநில, மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நிரவி திருப்பட்டினம் தொகுதி நிர்வாகிகள் ஏற்பாடு செய்திருந்தனர். புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட 10-5 முனை சந்திப்பில் முதல்வர் ரங்கசாமி பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு ஊசுடு என்ஆர் காங்கிரஸ் தொகுதி தலைவர் தாமோதரன் தலைமையில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் மாநில செயலாளர் வைத்தியநாதன், தொகுதி இளைஞரணி தலைவர் வீரப்பன் தாஸ், தொகுதி துணைத் தலைவர் சக்தி முருகன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் தொகுதி நிர்வாகிகள் விஸ்வநாதன், விஜயன், தண்டபாணி, சுகுமார், பார்த்திபன், வினோத் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் தொகுதி நிர்வாகிகள், கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஆடிப்பெருக்கை முன்னிட்டு அரியாங்குப்பம் கொம்யூன், தானாம்பாளையம் புட்லாயம்மன் ஆலயத்தில் 108 சுமங்கலி பெண்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு குங்குமத்தால் சிறப்பு அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரத்துடன் எஜமான சங்கல்பம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சுமங்கலி பெண்களுக்கு அம்மனுக்கு பூஜையில் வைக்கப்பட்ட புதிய மஞ்சள் கயிறு, மஞ்சள், குங்குமம் உள்ளிட்டவை தாம்பூலமாக வழங்கப்பட்டன. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், பஞ்சாயத்தார்கள், அர்ச்சகர்கள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் அமைந்துள்ள எம்ஜிஆர் சிலை அருகே என்ஆர் காங்கிரஸ் கலை இலக்கிய அணி மாநில தலைவர் செந்தாமரை கண்ணன் ஏற்பாட்டில் முதல்வர் ரங்கசாமி பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் வில்லியனூர் தொகுதி தலைவர் செந்தில், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் நிரஞ்சல் குமார் உட்பட கலை இலக்கிய அணி பொறுப்பாளர்கள், என்ஆர் காங்கிரஸ் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சேர்மன் பதவியை RL வெங்கட்ராமன் ராஜினாமா செய்துள்ளார். தனது பதவி ராஜினாமா கடிதத்தை இந்திய தேர்தல் ஆணையத்திற்கும் அனுப்பியுள்ளதாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அறிக்கையில் அவர், மக்கள் தொடர்பு இல்லாமல் சுய விளம்பர அரசியலை முன்னிட்டு கட்சி நடத்தும் தலைவர் ராமதாசுடன் இணைந்து பணியாற்ற முடியாது. ஜூலை 24ஆம் தேதி எழுதிய கடிதத்திற்கு பதில் அளிக்காதது கட்சியின் ஜனநாயக கட்டமைப்பு பற்றி கேள்விகளை எழுப்புகிறது. கட்சி பதிவு செய்யப்படாமலும் தேர்தல் ஆணைய விதிகளை மீறியும் நிர்வாகிகள் நியமனம் போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இது முறையானது அல்ல. 2023 டிசம்பரில் நடைபெற்ற நிர்வாகிகள் அறிவிப்பு, அதன்பின் தேர்தல் ஆணையத்தில் செய்த விண்ணப்பம், அதில் ஏற்பட்ட தாமதம், உறுப்பினர்கள் விலகல் என தொடர்ந்து ஏற்பட்ட நிகழ்வுகள் கட்சி வளர்ச்சியை பாதித்துள்ளதாகவும் தற்போதைய நிலைமை சர்வாதிகாரத்துக்கு ஒத்ததாகவும் RL வெங்கட்ராமன் குற்றம் சாட்டியுள்ளார். கட்சியின் கொடி வடிவம், மாநில நிர்வாகிகள் நியமனம், 3வது அணி அமைத்தல் என அனைத்து முக்கிய முடிவுகளும் ஒருதலைபட்சமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தொண்டர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பு இல்லை. இந்நிலையில் பதவியில் தொடர்வது நேர்மையல்ல. மக்கள் நலனையும் ஜனநாயகத்தையும் காக்கவே நான் பதவி விலகுகிறேன் என அவர் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் கொங்கரப்பட்டு ஸ்ரீ பொன்னியம்மன், ஸ்ரீ மாரியம்மன் ஆலய பிரம்மோற்சவ திருவிழா
முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ பொன்னியம்மன் சந்தன காப்பு அலங்காரத்தில் ஸ்ரீ சரஸ்வதி தாயாராக பக்தர்களுக்கு காட்சியளித்த அம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து வண்ணமலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் ஸ்ரீ பொன்னியம்மன் ஸ்ரீ சரஸ்வதி தாயாராக பக்தர்களுக்கு காட்சியளித்த அம்மனுக்கு பஞ்சமுக தீபாராதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு கோவில் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட முத்துப்பலக்கில் ஸ்ரீ சரஸ்வதி தாயாராக ஸ்ரீ பொன்னியம்மன் கிராம வீதி வழியாக வீதி உலா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.